ட்ரெயிலரில் பார்க்குற எல்லாமே செட்ஸ். அந்த செட் புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 crores எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அது எல்லாம் இவரே போய் ஆர்ட் டைரக்டரோட உட்காந்து தனுஷார் அந்த ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்கணும், அந்த வீடு எப்படி இருக்கணும், அதில் இருக்க ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும். சரி, இவ்வளோ பெரிய செட்டு போட்டுட்டோம், இந்த செட்டை நான் காட்டியே தீர்வேன்னு அடம் பிடிச்சி வைடு வச்சு அதை நான் காட்டியே தீர்வேன்னு காட்டி திணிச்சு காட்டாமல், அந்த செட்டு போட்டேன் பாருன்னு காட்டாமல் தேவைப்படும் இடத்துல மட்டும் அதை காட்டி அது ரொம்ப அருமையான இடத்துல அதை அவ்வளோத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அவர். அதாவது அவர் பண்ணுறாரு, அது ஒரு அதை காட்டி என்ன அந்த சீனுக்கு தேவையோ அதை மட்டுமே எடுத்து அந்த இப்போ உண்மையாகவே ராயபுரத்தில் போய் ஷூட் பண்ணால் நம்ம வேணும்னே வைடு வச்சு அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்க மாட்டோம். அப்படி அது என்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்து அந்த பக்குவத்தை நான் ரசித்தேன் அவர்கிட்ட ஒரு டைரக்டராக. அதாவது நான் வந்து அமேஸ் பண்ணேன். இந்த இடத்துல மேபி நானே இருந்திருந்தா கூட இப்போ செட்டு போட்டாச்சுப்பா அது ஒரு ஷார்ட் வச்சு காட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ஒவ்வொரு சீனுக்கும் அது ஒரு தடவை காட்டி விட்டுரு அப்படின்னு வரலாம். அப்படி பண்ணாமல் அவரும் அது ஒரு நேர்த்தியாக பண்ணார். அது அவருடைய அந்த தொழில் நேர்த்தி, அவருடைய ஜேர்னி, அந்த ஜேர்னியில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அது காட்டுச்சு. அண்ட் 2, he sits with everyone for deciding his look. என்னோட லுக் அந்த கேர்லி ஹேர் இருக்குது அப்படின்னா இவரே அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் தேவ் அவரோட கூட உட்காந்து இப்படி பண்ணுன்னு சொல்லி பண்ண வச்சு, அப்புறம் அந்த பாயிண்ட் சீப் எடுத்து அவரே கூட உட்காந்து தலையெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு அதை ஒரு மாதிரி பண்ணி அந்த கழுத்தில் கட்டுற கயராகட்டும் போடுற ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாம் காஸ்டியூம் டிசைனரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, ஆர்ட் டைரக்டரோட உட்காந்து எல்லாமே டிசைட் பண்ணி, எடிட்டரோட உட்காந்து எடிட்டிங் பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணி, கேமராமேனோட உட்காந்து நான் உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சு அது மூலமாக லைட்டை விட்டு அது எல்லாமே டிசைன்டு. அது எதுவுமே ஸ்பாட்டில் போய் இயல்பாக நடந்தது கிடையாது. எவ்ரிதிங் இஸ் டிரைவ்டு. அவ்வளோ ஃபோக்கஸ்டாக அவர் பண்ணுறாரு. தட் ஐ அட்மையர்டு. அதுக்கு மேலே நடிக்கிறாரு. அதுக்கு இவ்வளவு பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கும் அதே மாதிரி எங்களுக்கும் என்ன நடிக்கணுன்றதையும் சொல்லி முடிச்சுட்டு, இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் கேமராவில் இப்போ உங்களுக்கு சஜஷனுக்கு மாதிரி அங்கே எஸ் ஜே சூர்யா இருந்தால் இங்கே தனுஷ் சார் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார்னா அதில் எங்களுக்கு சொல்லாத ஒரு புது நடி போட்டு நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்த படத்தோட பட்ஜெட் வந்து சில பேர் 100 கோடிங்கிறாங்க, 120 கோடி, வாட் எவர் இட் இஸ் த பிக் பட்ஜெட் ஃபிலிம். ஓகே, ஸோ இப்போ எல்லா படமே பண்ணுறது கஷ்டம்தான். பட் ஒரு பர்டிகுலர் பிக் பட்ஜெட் படங்கிறது ஹவு டிஃபிகல்ட், வாட் ஆர் த அதுக்குன்னு தனியாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்ல. ஆமாம், அது என்னென்ன இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணும்போது இல்லை அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து ப்ரீவியஸ் சக்ஸஸை கொடுத்து அதோட பேராமீட்டரை ஏற்றிக்கிட்டே வரணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் முன்னாடி என்ன சக்ஸஸ் கொடுத்துருக்கீங்களோ, இப்போ முன்னாடி உங்கள் படம் வந்து 150 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அடுத்த படத்தை 180 வரைக்கும் புஷ் பண்ணலாம், வந்துடும். ஏன்னா இப்போ நீங்கள் மார்க்கெட் பற்றி பேசுறீங்களா, பட்ஜெட் பற்றி பேசுறீங்களா? பட்ஜெட்டை டிசைட் பண்ணுறதே மார்க்கெட் தான். ரைட். நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு தாங்குற ஆள்னு எதை வச்சு பண்ணுறது? உங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட், ப்ரீவியஸ் மார்க்கெட், உங்களோட ப்ரீவியஸ் மார்க்கெட் உங்களோட ப்ரீவியஸ் சக்ஸஸ் தான் உங்களோட மார்க்கெட். ரைட். 100 படம் பண்ணியிருந்தாலும் சரி, 1000 படம் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ யார் அவ்வளோதான் கணக்கு. நேற்றுனாவன் முதானத்தினாவன் அதெல்லாம் கவுண்டே வராது. ப்ரீவியஸ் ஃபிலிமில் நீ யார், அதுதான் இன்னைக்கு கவுண்ட். It is very risky. That's why it is showbiz. That's why you are special. That's why you are celebrated. ஏன்னா இவ்வளோ டஃப்புக்குள்ளே நீ இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்குன்றது தான் உன்னுடைய அச்சீவ்மெண்ட்டு, அதுதான் உன்னுடைய பவர். அதுதான் சார். ஸோ அந்த பட்ஜெட்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களை முந்தின படம் 150 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கா, யூ ஆர் அலவுட் டு ஸ்பெண்ட் 175. அதான் இப்போ இந்த 175 ஸ்பெண்ட் பண்ண படத்தை நீங்கள் வந்து 250 கோடி ரூபா 300 கோடி ரூபா கலெக்ஷன் கொடுங்க, அடுத்த படத்தை நீங்கள் 350 கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு ஆள் வருவாங்க, நம்பிக்கை வரும். யார் வந்து பிளான் பண்ணிக்கிட்டெல்லாம் பண்ணுறதில்ல, கேட்டு வாங்குறது இல்லது, தானாக கிடைப்பது, போராடி எடுப்பது. அதான் இப்போ ஒரு பாப்பாண்டி டைரக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ராயன் டைரக்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பவர் பாண்டியில் வந்து அவர் ஒரு சின்ன கேரக்டரை தான் வச்சுருந்தார். இட் இஸ் லைக் கேமியோ. அவர் கேமியோ. அவங்க வந்து முன்னாடி இருக்கிற ஹீரோ யாருன்னா ராஜ்கிரண். இப்போது ஒரு பெரிய டைரக்டரு ரஜினி சாரை வச்சு, விஜய் சாரை வச்சு, அஜித் சாரை வச்சு இப்படி படம் பண்ணால் அதுக்கு வேற பட்ஜெட். அதே பெரிய டைரக்டர் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, பேர் சொல்ல வேண்டாம், யாரையும் ஹேட் பண்ண வேண்டியது, நார்மலாக ஹீரோ வச்சு படம் பண்ணாங்கன்னா அந்த பிஸ்னஸும் அந்த பட்ஜெட்டோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ தனுஷார் வந்து ராஜ்கிரண் சாரை வச்சு படம் எடுக்கும்பொழுது ராஜ்கிரண் சாருடைய முந்தின சக்ஸஸ், தனுஷாருடைய டைரக்டராக அவருடைய முந்தின சக்ஸஸ் தான் கவுண்ட்டுக்கு வரும். ரைட். அவர் ஆக்டராக பண்ண அச்சீவ்மெண்ட் கவுண்ட்டுக்கு வராது.
அதனால தான் அதுக்கு பட்ஜெட் அவ்வளவு. இப்போ திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கார் சாரும். அது அவங்க அந்த டீமில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த டேரக்டருக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. டேரக்டரும் போராடி பண்ணியிருக்கார் பாவம், அது நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அதனால் அந்த 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 ஒரு ஆக்டராகவும் ஒரு சோகால்டு பின்னாடி இருந்து பாதுகாத்த அந்த டைரக்டராகவும் அவருக்கு வந்து ஒரு இவ்வளோ கலெக்ஷன் வரும் பொழுது இந்த படத்தை நம்பி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலான்ற இடத்துக்கு படம் பொசிஷன் தள்ளப்பட்டுறது இல்லை. அப்போ ரகுமான் சார் உள்ளே வராரு, அவருக்கு வேண்டிய பட்ஜெட் வருது, இத்தனை ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க, பிரபுதேவா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டராக வராரு, யூ ஆர் கெட்டிங் த ஹை கிளாஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லா இடத்துலையும். ஆமாம், இத்தனை பேர் உள்ளே எப்படி வராங்க, இத்தனை பேர் உள்ளே வரணும்னா அதுக்கு பட்ஜெட் வேணும்ல, எல்லாமே இருக்குல்ல. எல்லாமே அது ப்ரீவியஸ் சக்ஸஸோடைய லெகசி. நீங்கள் வந்து